ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன ஒரு பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு மின்சாரத்துறையிலிருந்து மறுபடியும் ஒரு வேலையை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தேர்வும் கிடையாது. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதின்னு பாத்தீங்கன்னா 10/6/2024 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். ஸோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வேண்டிய எல்லாமே உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ இந்த ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். சோ இந்த சோசியல் மீடியால எல்லாத்துலயும் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ண மிஸ் பண்ணலாம். உங்களுக்கான அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த எல்லா சோசியல் மீடியால உங்களுக்கு உடனே சேரும். இதன் மூலமா நீங்க எல்லா அப்டேட்ஸுமே உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் NTPC லிமிட்ல தான் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் பிசினஸ் டெவலப்மெண்ட் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு இன்ஜினியரிங் முடிச்சவங்க எலிஜிபிள். 65% மார்க் இருந்தாலே போதும், நீங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் MBA முடிச்சவங்களா இருக்கட்டும், இல்ல PGDM அதாவது பினான்ஸ் மார்க்கெட்டிங் முடிச்சவங்களா இருக்கட்டும், நீங்களும் அப்ளை பண்ணலாம். பிளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. மினிமம் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது எதோட ரிலேட்டட்னு சொல்லிட்டு அதுவும் கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அப் டு 37 வயசு வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 1 லட்சம் ரூபாய் பிளஸ் எக்ஸ்ட்ரா அலோன்ஸ், HRA, கம்பெனி அகாமடேஷன், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்பர் 2 போஸ்டிங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ்ல பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு தனியா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க. 65% மார்க் எடுத்திருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் எக்ஸல், பவர் பாயிண்ட், வேர்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா பவர் செக்டர் ரிலேட்டட்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இதோட ஜாப் ப்ரொஃபைல் ஏதோ ரிலேட்டட்ல இருக்கும்னு சொல்லிட்டு அதுவும் கொடுத்திருக்காங்க. அப் டு 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் 90,000 பிளஸ் ஹவுஸ் ரெண்ட், கம்பெனி அகாமடேஷன், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள். உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸுமே இருக்குது. அதுக்கு அடுத்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா மறுபடியும் எக்ஸிக்யூட்டிவ் பிசினஸ் டெவலப்மெண்ட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்திருக்கலாம், இல்ல அப்படின்னா இன்ஜினியரிங் முடிச்சுக்கலாம், இல்லைன்னா டிகிரியில லா முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். பிளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். 2 இயர்ஸ் பாத்தீங்கன்னா மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் ப்ரொஃபைல் பத்தி இதுல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப் டு 35 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். சோ இதுக்கான மாத சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 90,000 பிளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ், கம்பெனி அகாமடேஷன், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸா இருக்கும். இதுல பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகியூட்டிவ்ல பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் எக்ஸிகியூட்டிவ்ல இன்ஜினியரிங் கேட்டகரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தலா ஒரு வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பெர்சன் டிசபிலிட்டி ஆல்சோ எலிஜிபிள் தான். சோ நீங்களும் அப்ளை பண்ணலாம். அதுக்கான டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இங்க ஐடென்டிஃபை டைப் ஆஃப் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஜெனரல் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியனா இருக்கணும். சோ கண்டிப்பா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சோ 65% மார்க் எடுத்து இருக்கணும். இது OBC, SC, ST, எக்ஸாம்பிள் வீக் பெர்சன் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், சோ இவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அந்தந்த போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி என்ன டிகிரி குவாலிஃபைட் சொல்லியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது எதுல போய் அப்ளை பண்ண முடியும்னா careers.ntpc.co.in இந்த வெப்சைட் மூலமா தான் நீங்க போயிட்டு அப்ளை பண்ண முடியும். சோ பேமெண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா ஆஃப்லைனும் இருக்குது, ஆன்லைன் மெத்தட், ரெண்டு மெத்தடுமே கொடுத்திருக்காங்க. சோ அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 10/6/2024 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்டீஸ் போர்டு டேஷ்போர்ட்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம எடுத்து உங்களுக்கு சொன்னோம். இதன் மூலமா தான் நீங்க அப்ளை பண்ணவும் முடியும். சோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இதுல ஏதாவது ஒரு added advantage இருக்கும். So thank you friends, thank you so much, all the best for your career.